டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 9ஆம் வகுப்புல இயல் 6ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள். குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் தமிழ் 10,000 கேள்விகள் அப்படின்ற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உருகுவன அப்படின்னு சொல்லக்கூடியது திவாகர நிகண்டு. இதையே தான் என்ன சொல்லும் அப்படின்னா மணிமேகலையும் சொல்லும். அடுத்து ராவண காவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை. ஆப்ஷன் ஏ. மைவனம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மலைநெல். மைவனம் அப்படின்னா மலைநெல். ஆப்ஷன் ஏ. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்பது யாரினுடைய கூற்று அப்படின்னா அறிஞர் அண்ணாவினுடைய கூற்று. திருமாலை வெளிப்பட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஆழ்வார்கள் 12 பேர். இந்த 12 ஆழ்வார்களில் ஒரே ஒருத்தர் பெண். யார் அப்படின்னா ஆண்டாள். அன்பளிப்பு நம்ம யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா அழகிரிக்கு கொடுப்போம். அன்பளிப்பு அழகிரி சாமி. எந்த வருஷம் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னாக்க 1970 நான் அன்பளிப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா சக்தி வைத்தியம். சக்தினா பெண். அப்போ ஜானகிராமன். சக்தி வைத்தியம் அப்படின்றது ஜானகிராமனுடைய நூல். எப்போ அப்படின்னா 79. முதலில் இரவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் சூரியன் வரும். அப்போ முதலில் இரவு வரும்ன்ற நூலினுடைய ஆசிரியர் ஆதவன். அப்போ அது யார் அப்படின்னா 1987. அப்பாவின் சிநேகிதர் யாரு? அசோகன். அசோகமித்ரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 96. அப்போ ஆப்ஷன் பி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல்னு விகார புணர்ச்சி 3 வகைப்படும். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி. அடுத்ததான் குடைவரை கோயில்கள் அப்படின்றது கேவ் டெம்பிள். கருவூலம் அப்படின்னா ட்ரெஸரி. மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட். மெல்லிசை அப்படின்னா மெலடி. ஆப்ஷன் பி. 4, 1, 2, 3. நட்பு காலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கவிஞர் அறிவுமதி. அடுத்து நட்புக்கு அறிவு கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தனது எத்தனை மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக என்ன செய்யுது அப்படின்னா குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தனிக்குறில் அல்லாது, தனியான ஒரு குறில் எழுத்து அது வந்து கிடையாது. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வரும், தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த குசுடு துபுரு, குசுடு துபுரு அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. வல்லின மெய்கள் ஏறிய உகரம்னு அதை தான் சொல்கிறாங்க. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தனது எத்தனை மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது அப்படின்னா தனது 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. இது ஒன்றும் கிடையாது, நாக்கு அப்படின்னு சொல்கிறோம். தனி குறில் எழுத்து கிடையாது இது எல்லாமே. இதுவும் தனி குறில் எழுத்து கிடையாது. சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம். கா அப்படிங்கிற எழுத்து தான், இக்குங்கிற மெய் எழுத்து தான் உகரம் ஏறி கூவாக மாறியிருக்கு. அப்போ வல்லின மெய்கள் ஏறிய உகரம் சிம்பிளாக என்ன கேட்குறாங்கன்னா குற்றியல் உகரம் எத்தனை மாத்திரை அளவிலிருந்து எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குதுன்னா 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. ஆப்ஷன் சி. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர் அப்படின்னு. தி ஜானகிராமன் செகஸ்லோவியா ரோம் போயிட்டு வந்த அனுபவங்களை எந்த தலைப்பின் கீழே நூலாக வெளியிட்டிருப்பார் அப்படின்னா கருங்கடலும் கலைக்கடலும். அடுத்து அன்பளிப்பு என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர். அன்பளிப்பு நம்ம யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா அழகிரிக்கு கொடுத்தோம். ஆப்ஷன் பி. நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்றது திருமாலை வந்து தன்னுடைய எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திருமாலை எண்ணி ஆண்டாள் வந்து பாடிய பாடலாக தான் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதான் சொல்லுவாங்க திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் வந்து பாடக்கூடிய பாடல் திருப்பாவை அப்படின்னும், சிவபெருமானை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பாடக்கூடியது திருவெம்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாச்சியார் திருமொழி, நாச்சியார் வந்து ஆண்டாள், இது யார் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் அல்லது அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா திருமாலை வழிபடக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ அப்போ 143 143 பாடல்கள். முத்துடை தாமம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு முத்தை உடைய தாமம். அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. முத்தை உடைய தாமம் அந்த வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சு வரதுனால 2ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையும். ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 5 காண்டங்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் 5 அறக்கருத்துக்களை கொண்டது. அதே மாதிரி குடும்ப விளக்குன்ற நூல் வந்து 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ராவண காவியம் 5 காண்டங்களை கொண்டது. விசும்பு என்ற நூலினுடைய விசும்பு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானம். இதுக்கு எதிர்ச்சொல் அசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நிலம். எங்கு நடன முதிரைகளுடன் கூடிய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டம்.
சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். முழு உருவச் சிற்பம், புடைப்புச் சிற்பம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்து எல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சூரியன், ஆப்ஷன் சி. குளவி அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா குழந்தை. கரித்துண்டு அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூவா. கரித்துண்டு மூவா. அதே மாதிரி ஓரிரவு, வேலைக்காரி இதெல்லாமே அறிஞர் அண்ணாவினுடையது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை டேஷ் மூலம் அறியலாம் அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையும் என்ன செய்யுது அப்படின்னா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எழுந்தெதிர் என்பதை பிரித்து எழுதணும்னா கிடைப்பது எழுந்து கூட்டல் எதிர். எழுந்து கூட்டல் எதிர். இங்கே உயிரெழுத்து வர்றதுனால இதில் இருக்கக்கூடிய உகரம் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்து அனைத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேயாக மாறியிருக்கும், ஆப்ஷன் ஏ. பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. இது பாண்டியர் கால சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். மாமல்லபுரம், காஞ்சி, திருச்சி இதெல்லாம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பல்லவர்கள் கால சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். யாருடைய கோயில்களில் மிக உயரமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே உயர்ந்த கோபுரங்களை கொண்டதாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். விஜயநகர கால மன்னர்கள் எல்லாமே உயர்ந்த கோபுரங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பறவைகளினுடைய ஒளிமரபுகளுள் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது புறா குணுகும் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளி பேசும், ஆந்தை தான் அலரும். இங்கே வண்டு அலரும்னு கொடுத்துருக்காங்க. வண்டு முரளும், அலராது. இப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா தவறு. ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னா நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபங்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அமைச்சிருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில்லாம் இவங்க நாயக்கர் கால படைப்புகள்னு சொல்லலாம். அதனுடைய சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்களினுடைய உச்சம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயில் சிற்பங்கள் அதை வந்து சொல்லுவாங்க. அதான் அடுத்த கேள்வி. பேரூர் சிவன் கோயில் சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர், ஆப்ஷன் ஏ. காப்பீடு என்பதன் ஆங்கில சொல் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், ஆப்ஷன் டி. சக்தி வைத்தியம், சக்திக்கு வைத்தியம் பார்க்கணும். சக்திங்கிறது ஒரு பெண், அப்போ யாருன்னா ஜானகிராமன். முதல்ல இரவு வரும், அடுத்து பகல் வரும், அப்போ ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் யார், அப்பாவோட ஃப்ரெண்டு யார், அசோகமித்ரன், ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. அடுத்து கூற்று 1. இந்திய இசையினுடைய அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகஸ்வரமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது கூற்று நாகஸ்வரம் கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இதன் பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் ஏ. கருங்கடலும் கலைக்கடலும்ன்றது ஜானகிராமனுடைய நூல். அவர் வந்து ரோம், செகஸ்லோவியா போயிட்டு வந்த அனுபவங்களை அதில் வந்து சொல்லியிருப்பாரு. எந்த வருஷம் சொன்னாருன்னா 74. இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் என்றாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பிடுமை அந்த இலக்கண வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல். நன்னூல் பெரும்பாலுமே இந்த இலக்கணத்தை வந்து பாடலாக பெற்றிருக்கும். பல உயிர் அப்படின்றத புணர்ச்சி விதிப்படி பிரித்தோன்னா பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர். இதே இது சாதாரணமாக பிரித்தோன்னா பல கூட்டல் உயிர். அப்புறம் எப்படி இங்கே வந்து இவ்வு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முதல்ல இருக்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில் பார்த்த மாதிரி இ ஐ இது 3லையும் முடிஞ்சுன்னா எவ்வும், ஏகாரம் வந்துச்சுன்னா யகரமும் வரும், வகரமும் வரும். இதை தவிர வேறு உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போம். லாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. ஏனைய உயிர் வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி தான் இந்த இடத்துல பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ புணர்ச்சி விதிப்படி பிரித்தா ஆப்ஷன் சி, சாதாரணமாக பிரித்து எழுத சொன்னால் ஆப்ஷன் ஏ. இடைத்தொடர் குற்றியலுகரம், குசுடுத்து புரள முடிஞ்சிச்சுன்னா அது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வழிநெழுத்தாக இருந்தால் அது வன்தொடர், மெளிநெழுத்தாக இருந்தால் அது மென்தொடர், இடைநெழுத்தாக இருந்தால் அது இடைத்தொடர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாக்கு வழிநெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு வன்தொடர், நெஞ்சு மெளிநிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு மென்தொடர், இடைநிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு இடைத்தொடர், வரலாறு இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ, உயிரெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு உயிர்த்தொடர். நம்மகிட்ட அவங்க கேட்டிருக்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம், அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து காம்பினேஷன் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒத்திசை, காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி, ரெண்டும் ஒன்று சேர்றது, இணைகிறது, காம்பினேஷன். உலகே ஒரு உயிர் என்ற நூலினை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா அறிவுமதி. உழுவார் உலகத்திற்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறது. உழுவார் தான் உலகத்தவருக்கு எப்படி போடுறது அப்படின்னா அச்சாணியை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவார் உலகத்திற்கு உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்கிறவங்களையும் உழுபவர்களை தாங்கி நிற்கிறதுனால அவங்க தான் உலகத்துக்கு அச்சாணி போன்றவங்க அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா உழுபவர்கள் தான் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்போ அது அற்றாது மற்றவங்கெல்லாம் அவரை சார்ந்தே இருக்காங்கன்னு சொல்லி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாரு. அப்போ அதுக்கு பேர் ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் ஏ. அடுத்து உலகத்தாருக்கு அச்சாணியாக இருப்பவர் யாருன்னு சொல்கிறாரு அப்படின்னா வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா உழுபவர்களை சொல்கிறாரு. ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழி காலம் வந்த போதும் சான்றாண்மை என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா கடலாக சொல்லிட்டாரு. அந்த சான்றாண்மை கடல்ல இருந்து அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா சான்றாண்மைக்கு ஆளி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு. அப்போ ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர்கள் நற்பண்புகள்ல இருந்து அந்த கரையை மீறி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் சி. நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேர். ஆப்ஷன் சி. ஆழ்வார்கள் 12 பேர். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஆவண குறும்படம். ஆப்ஷன் பி. வன்தொடர் குற்றியலுகரம் வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன்தொடர். கசட தபரன்றது வல்லினம். மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது மெல்லினம். எங்கென நமன மென்தொடர் குற்றியலுகரம். எரள வளல அப்படின்றது இடையினம். இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ மென்தொடர்னா நெஞ்சு, இடைத்தொடர்னா அமிழ்து, உயிர் தொடர்னா வரலாறு. அப்போ 2 1 3 4. ஆப்ஷன் பி. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெல்லின மிகும் என்பதில் தவறானது அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேற வேற மெய்யெழுத்து. யா ரா ழா அப்படின்னு சொல்கிறாங்க. வேய்ங்குழல், வேய்ங்குழல். கூர்ஞ்சிரை, இங்கே ஒரு இங்கு தான் வரும். கூர்ஞ்சிரை, இந்த ரகரத்துக்கு பக்கத்தில் மெல்லினம் வந்திருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா வேய் அப்படின்னு சொல்கிறாங்க. வேய் அப்படின்றது ஈ. இதுக்கு பக்கத்தில் மெல்லின மிகும் இருக்காங்க. வேய்ங்குழல் எங்கன்னா நம்ம மெல்லின எழுத்து. கூர்ஞ்சிரை இருக்கு பக்கத்தில் இஞ்சி மிகுந்திருக்கு. பாழுங்கிணறு, பாழுங்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. பாழுங்கிணறு அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்திருக்கு. ஆனால் செய் நன்றின்றது அந்த மாதிரி புணரலை. அப்புறம் ஆப்ஷன் டி தான் தவறானது. பற்பசை என்பது எவ்வகை புணர்ச்சி? பல் கூட்டல் பசை தான் என்னது அப்படின்னா பற்பசை. அப்போ லகரம் ரகரமாக திரிதல் புணர்ச்சி. ஆப்ஷன் ஏ. தவறான இணை எது? கலை கூட்டல் அழகு. இந்த லையை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஐ. அப்போ உயிரெழுத்து கடைசியில் இருக்குது உயிரீரு. மண் கூட்டல் குடம். மண்ணுன்ற வரக்கூடிய இதில் இன்னும் வந்து மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து கடைசியாக இருக்கிறதுனால மெய்யீரு. வாழை கூட்டல் இழை அப்படின்றாங்க. இந்த இழையை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஐ. அதே மாதிரி அங்கிட்ட என்ன எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு? இழைன்னு உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உயிர் முதல். மணி கூட்டல் அடின்றது இந்த அடிங்கிறது உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு ஆ. ஆனால் இங்கே மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. தி ஜானகிராமன் தனது எந்த நாட்டு பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற நூலில் வந்து சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜானகிராமன் ரோம் செகஸ்லோவியா போன அனுபவங்களை கலைக்கடலும் கருங்கடலும் அப்படின்ற தலைப்பில் 1974 வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி தன்னுடைய ஜப்பான் போன பயணங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா உதயசூரியன் தலைப்பில் வந்துட்டு சுதேசமித்திரன் வார இதழ் பாரதியாருடைய சுதேசமித்திரன் வார இதழில் என்ன செய்வார் அப்படின்னா எழுதியிருப்பார். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா 2016. ஒரு சிறு இசை யார் அப்படின்னா வண்ணதாசன். கடவுச்சீட்டு என்பதனுடைய ஆங்கில சொல் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட். ஒளி வேறுபாடு அறிக. நாள், நாள் அப்படின்னா இந்த நாள் அப்படின்றது தினந்தோறும் நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம். இந்த நாள் அப்படின்னா நானாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மணி கடிகை அப்படின்றாங்க. 4. இப்போ ஆப்ஷன் பி. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா பூமி. போற்றி என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா போற்று. ஆப்ஷன் ஏ. கொடு என்பதனுடைய வினையாளனையும் பெயர் கொடுத்தவள். ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படுத்துக. உயிரெழுத்து முதல்ல இருந்துச்சுன்னா அதை முதல்ல எடுத்துருக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸில் உயர்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அதை ஒன்றா எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறதுல இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு எரள வளல ரகரம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது எழுத்து நம்ம பார்த்தோம்னா எது முதல்ல வருது அப்படின்னு பாருங்கள். இன்னு என்ன செய்யுது அப்படின்னா லாஸ்ட்டு 2 சொல் இன்னு தான் எப்போவுமே லாஸ்ட். அப்போ தென்றல் எப்போவுமே 4வதாக மட்டும்தான் இருக்கும். அது ஆனால் இங்கே என்ன எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வேறுபடுறதுனால உயர்வு 1. இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்றலும் தகர வரிசை தான். இதை பிரித்தா இத்து கூட்டல் ஏ. இந்த தாழ்வும் தகர வரிசை தான். இத்து கூட்டல் ஆ. புயல்ன்றது இப்பு கூட்டல் உ. இப்போ இத்து முதல்ல இருக்கா இப்பு முதல்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இத்து தான் முதல்ல இருக்குது. இத்துலையுமே தாழ்வு முதல்ல வருமா தென்றல் முதல்ல வருமானு பார்த்தீங்கன்னா ஆ முதல்ல ஏ ரெண்டாவது. அப்போ உயர்வு தாழ்வு 2 தென்றல் 3 புயல் 4. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது
அன்னப்பறவை என்பதனுடைய பெயர்ச்சொல் வகையறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னப்பறவைன்றது காரண சிறப்பு பெயர். ஓதல் அதனுடைய இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. சதிர் அப்படின்றது சதிர் நடனம் புரிய கண்டேன்றாங்க, நடனம். அவன் கல்வி கற்றிலன் அப்படின்றது எதிர்மறையாக சொல்லக்கூடியது. அப்போ எதிர்மறை வாக்கியம். அவன் கல்வி கற்றான்னா நேர்மறை அல்லது உடன்பாட்டு வாக்கியம். ஆனால் அதை எதிர்மறையாக சொல்கிறதுனால அது எதிர்மறை வாக்கியம். எந்த மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சமண மதத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டவையாக இருக்குது. சூரியனை கண்ட பனி போல அப்படின்ற ஓமையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, சூரியனை பார்த்தோன்னே பனி தன்னை போல கரைஞ்சு போயிடும். அப்போ மறைவு. ஆப்ஷன் பி. 1, 3, 4களில் வரக்கூடியது என்னது அப்படின்னா 1, 2, 4ல் வந்தால் அது கீழ்கதுவாய். 1, 3, 4ல் வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். ஆப்ஷன் பி. அடுத்து 64 கூற்று 1. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். அடுத்தது இந்த ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் தான் ராவண காப்பியம். ஆப்ஷன் சி. பருகு என்பதை இலக்கணப்படி பகுபத உருக்களை பிரித்தோம் அப்படின்னா பருகு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். பருகு அப்படின்றது என்னது அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவோம். பருகு அப்படின்றது பகுதி. இட்டு இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈ வந்து உடம்பெடுமை. அப்படின்றது பெயரச்ச விகுதி. அடுத்ததா ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 3100 பாடல்களை கொண்டது. 5 காண்டங்கள் 3100 பாடல்களை கொண்டது. யாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னா தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவர் என்ன செய்வார் அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். தவறான இணை எது? பைங்கிளி பண்பு தொகை. பசுமை கூட்டல் கிளி பைங்கிளி. பூவையும் குயில்களும் 2 தடவை உம்னு வந்திருக்கு. அப்போ எண்ணுமை சரி. அதிர்குரல் அதிர்கின்ற குரல் அதிரும் குரல்னு முக்காலத்தையும் உணர்த்துறதுனால அது வினைத்தொகை பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி தவறு. மன்னிய அப்படின்றது மன்னிய அப்படின்னு சொல்கிறாங்க, அது பெயரச்ச சொல். அருவிய முருகிய மார்பு பைங்கிளி பருகிய தமிழிசை பாடப்பொன்மையில் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ராவண காவியம். ராவண காவியம் இது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி 5 திணைகள்லையுமே இந்த பாடலானது பாடப்பட்டிருக்கும். அடுத்ததான் தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது அப்படின்றாங்க. சரி. அதே மாதிரி இங்கே வந்து போரில் இறந்து போன அந்த வீரர்களுக்கு நடுகள் நடப்படும்ல, அந்த நடுகள் நடப்படக்கூடிய வழிமுறைகள் பற்றி சொல்லக்கூடிய நூலுமே தொல்காப்பியம் தான். அக்கல்லில் வீரரின் உருவம் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. பாண்டிய கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றத்தில் இருக்கும். காஞ்சிபுரம் வந்து பல்லவர்கள். சி கிடையாது. சரியான இணை எது? தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயில் யாருன்னா முதலாம் ராஜராஜன். அடுத்ததா ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து தாராபுரம் ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜ சோழன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன். டி அனைத்து கூற்றுகளும் சரி. கொடும்பாலூரில் இருக்கக்கூடிய மூவர் கோயில் சிற்பங்கள் யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 2ஆம் பராந்தகன். ஆப்ஷன் சி. அடுத்து சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யக்கூடிய அந்த சிற்ப நிலையங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு கவின்கலை கல்லூரிகளில் உலோக படிம பயிற்சி அப்படின்றது வந்து பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலோக படிம பயிற்சி எங்கே பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு கவின்கலை கல்லூரிகளில் இந்த சிற்பக்கலை என்ன செய்யலாம் அப்படின்னா பயிலலாம். சிற்பக்கலை தான் பயிலலாமே தவிர உலோக படிம பயிற்சிகள் அப்படின்றது வந்து அங்கே தரமாட்டாங்க. உலோக படிம பயிற்சிகள் எங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுவாமிமலை, கும்பகோணம், மதுரையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த 2வது கூற்று வந்து தவறு. இங்கே என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை வந்து இங்கே படிக்கலாம், எங்கே? சென்னையிலையும் கும்பகோணத்துலையும். அடுத்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூற்று சரி. ஸோ அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் சி. சிறை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இறகு. ஆப்ஷன் சி. முருகியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. ஏன்னா குறிஞ்சி நில கடவுள் முருகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருகுப்பறை. முருகியம்ன்றது குறிஞ்சிப்பறை. முக்குழல்களில் தவறானது கொன்றை, கொன்றை, ஆம்பல், மூங்கில். காயா கிடையாது. பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலப்பகுதியில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா போரடிப்பாங்க. தானியங்களை குவித்து வைத்து போரடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து தீபம் அப்படின்னா விளக்கு. தாமம்னா மாலை. பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. சாந்தம்னா சந்தனம். அப்போ 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி.
புலவர் குழந்தை எத்தனைக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. கதிரொளி தீபம் கலசம் ஏந்தி சதுரொளி மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா அப்படின்னா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் வந்து பாடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையான் மன்னன் அடிநிலை தொட்டி எங்கும் அதிரதார் புகுத கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆழ்வார்களில் எத்தனை பெண் புலவர்கள் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பெண் புலவர். யார் அப்படின்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான ஆண்டாள். 4000 திவ்ய பிரபந்தம் யாரினுடைய பாடல்களினுடைய தொகுப்பு அப்படின்னா ஆழ்வார்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு. திருமாலை வழிபடுறதாக இருக்கக்கூடியது. வருமலை அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு வருமலை, வருகின்ற மலை, வருமலைன்னு முக்காலத்தையும் உணர்த்துறது வினைத்தொகை. ஆண்டாள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி முதலிய நூல்களை இயற்றியவர். சூடி கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. சூடிய பூ சூடர்க்க அப்படின்னு சொல்லக்கூடியது நாஞ்சில் நாடனுடையது. 2010 எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. நடந்தாய் வாலி காவேரி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தி. ஜானகிராமன். வாழை மரம் என்பதனுடைய புணர்ச்சி வாழை கூட்டல் மரம். எந்த விதமான புணர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே புணர்ந்திருக்கிறதுனால அது இயல்பு புணர்ச்சி. ஆப்ஷன் டி. நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கெங்க நெடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசு, இப்பு கூட்டல் ஏ குறில், இப்பு கூட்டல் ஏ அப்படின்றது தான் நெடில். இது பேன்னு சொல்லுவோம், இதை பே அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. திருக்குறள் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கிருபானந்த வாரியார். நிறைய இடங்களில் வந்து இந்த திருக்குறளை பற்றி இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கும். அதெல்லாம் வச்சு சில நேரங்களில் ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா கலைஞர் எழுதின அந்த குறளோவியம், திருக்குறள் உரைகள், அந்த மாதிரிலாம் வந்து அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி குறளாளர் முனுசாமி எழுதினது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தனியாக டிவைட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது நல்லது. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லி சான்றாண்மைக்கு உதவக்கூடிய 5 தூண்களை வந்து சொல்லிடுவார். ஆனால் என்ன செய்ய மாட்டார், அதை முழுமையாக சொல்லாமல் ஒன்றுக்கு மட்டுமே ஓமை சொல்லி இன்னொன்று விட்டுருவார். பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்லுவார். இது ஏகதேச உருவகாணி. ஆப்ஷன் சி. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா தீர்த்தங்கரர் உருவங்கள், சமண சமய தீர்த்தங்கரர் உருவங்கள். நுழைவு தேர்வு அப்படின்றதுல நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு. அப்போ ஒரு இத்து தோன்றுது, தோன்றல் புணர்ச்சி. ஆப்ஷன் பி. மின்சார பூ சிறுகதை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 என்னது அப்படின்னா இந்த மின்சார பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகதை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. மேலாண்மை பொன்னுச்சாமியினுடையது. மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி. சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். வன் தொடர் குற்றியலுகரம் வள்ளி நிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். வகுப்பு. இரும்பு அப்படின்னா இங்கே எங்கே நம்மன்ற மெடிநிலத்தை தொடர்ந்து வருது, அது மென்தொடர். எரள வளலன்ற இடைநிலத்தை தொடர்ந்து வருது, அது இடைத்தொடர். இது நெடிலெழுத்தை தொடர்ந்து வருது, நெடில் தொடர். வன் தொடர் எது அப்படின்னா வகுப்பு. அடுத்த வீடு 50 கல் என்ற பயணக்கட்டுரையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜானகிராமன். கடல் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா காடு. ஆப்ஷன் பி. செரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வயல். இதோட இயல் 6ல் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. அடுத்து 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தை நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.